Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths chapter 5 continuity and differentiability la exercise 5.4 la introduction வந்து பார்க்க போறோம் exponential and logarithmic functions. So exponential function அப்படினா வந்து என்ன அப்படின்றது பார்ப்போம். So exponential function அப்படின்றது the exponential function with base b greater than 1 is the function y equal to f of x is equal to b par x. சரியா? ஸோ இதுதான் வந்து என்னது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது, அதோட பேஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். அண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், y ஈக்குவல் டு b ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இங்கே எக்ஸோட வேல்யூஸ் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இது b ஆஃப் எக்ஸுன்னு மட்டும் கிடையாது, இதே வந்து y ஈக்குவல் டு 10 to the power x எடுத்தாலும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். y ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். ஸோ எக்ஸ்பொனன்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா அதோட பேஸ் வேல்யூ இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. அண்ட் இப்போது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் இதோட டொமைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா டொமைன் வில் பி ஆர், அதாவது ஆல் ரியல் நம்பர்ஸ், அண்ட் ரேஞ்ச் வில் பி ஆர் ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து வரும், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து புக்கில் நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏன் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மட்டும் வரும் அப்படின்னா இந்த ரேஞ்சில். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம y ஈக்குவல் டு 10 பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இங்கே இப்போ 10 பவர் எக்ஸ், இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ் 10 to the power 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது y ஈக்குவல் டு 10 power 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்னோடய எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்கும் போது என்னோடய y வேல்யூ 1 வந்து இருக்குது. இப்போது அடுத்தது இப்போ எக்ஸு வந்து நான் சம் நெகட்டிவ் வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் எக்ஸுக்கு. ஸோ -1 அப்படின்னு வந்து நான் யூஸ் பண்ணும் போது y ஈக்குவல் டு 10 பவர் -1 அப்படின்னு போடுறேன். அப்போ வந்து 1/10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. இப்போது என்னவாகுது, எனக்கு இங்கே நெகட்டிவ் வந்தாலுமே எனக்கு பாசிட்டிவாக தான் வந்து அது மாதிரி அவுட்புட்டாக வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து y ஈக்குவல் டு b பார் எக்ஸ்ன்னு வந்து பார்த்தோம். இங்கே இந்த b அப்படின்றது தான் வந்து என்னது பேஸ் வேல்யூ, x அப்படின்றது வந்து என்னது இன்புட்டு, y தான் வந்து அவுட்புட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே x வந்து நான் 0வாக எடுக்கும் போது இன்புட்டை எனக்கு அவுட்புட் வந்து என்ன கிடைக்கிது, 1ன்னு கிடைக்கிது. -1 எடுக்கிறேன், அப்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கிது 1/10, அதாவது 0.1ன்னு கிடைக்கிது. -2 அப்படின்னு எடுக்கும் போது 0.01 அப்படின்னு வந்து வரும். ஸோ நான் என்ன தான் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்தாலும் என்னோடய அவுட்புட் ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரேஞ்ச் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு வரும். எதுக்கு, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு புக்கில் ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் வேல்யூஸ் இப்போ என்ன கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணோம், 0, எக்ஸு வந்து 0, y வந்து எனக்கு என்ன கிடைக்கிது 1ன்னு வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ 0,1. ஸோ அப்போ 0,1 எனக்கு இங்கே வந்து வரும். 1 இங்கே இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ 0,1. ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும், என்னோடய கிராஃபு இந்த மாதிரி வந்து வரும். அண்ட் அடுத்தது இப்போ வந்து நான் y வேல்யூஸ் வந்து இருக்கட்டும், இப்போ எக்ஸு வந்து அப்படியே இன்க்ரீஸிங் வேல்யூஸாக வந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து எனக்கு கிராஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் f of x is equal to x to the power n அப்படின்னு வந்து எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனிதிங் பவரில் வந்து வரும்போது அது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம 10 power xன்னு எடுத்துக்கலாம், e power xன்னு எடுத்துக்கலாம், x to the power nன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலுமே வந்து அது என்னது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போது x to the power n வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நான் nக்கு வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ x is equal to நான் 1ன்னு போடுறேன்னா எனக்கு வந்து இது வந்து is equal to y. ஸோ y equal to f of x வந்து தெரியும். ஸோ அப்போது y equal to x to the power 1ன்னு போடும் போது எனக்கு எக்ஸே வந்து ஆன்சராக வரும். ஸோ அப்போது y equal to x. அப்போது வந்து என்னது எக்ஸு 1ன்னா என்னோடய y வேல்யூவும் வந்து 1 தான். ஸோ அப்போ எனக்கு வந்து எங்கே வரும், எனக்கு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அடுத்தது இப்போ எனக்கு y equal to அடுத்தது f2 of x அப்படின்னு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது x to the power 2 இது வந்து x to the power 1 வந்து இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸே வந்து நம்மளுக்கு வந்துச்சு. தட் இஸ் y equal to x to the power 1 which is x. ஸோ y equal to x, அதனால் நான் வந்து இங்கே 1 போட்டேன். ஏன்னா எக்ஸுக்கு 1 எடுத்தேன், அதனால் y-க்கும் 1 தான். x is equal to y, அதனால் y-க்கும் வந்து 1 தான். ஸோ அதனால் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து y equal to x to the power 2 x ஸ்கொயர்னு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம என்ன காமிக்கிறோன்னா கிராஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸிங் வேல்யூஸ் ஆஃப் எண்ணுக்கு. இங்கே n இருக்கிற பிளேஸில் நான் 1 போட்டேன், எனக்கு வந்து x is equal to y அப்படின்னே வந்து கிடச்சிது. அடுத்தது வந்து n இருக்கிற இடத்துல வந்து நான் இங்கே என்ன போடுறேன், n equal to 2ன்னு வந்து போட்டிருக்கேன். இங்கே n equal to 2ன்னு வந்து நான் போடும் போது எனக்கு வந்து x ஸ்கொயர் அப்படின்னு வந்து கிடைக்கிது. ஸோ y equal to x ஸ்கொயர். ஸோ இப்போது எனி வேல்யூ இப்போ வந்து நம்ம இங்கே 2 எடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ கிராஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ y equal to x இது வந்து இப்படி வரும். அடுத்தது வந்து y equal to x ஸ்கொயர். ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த அப்படியே இந்த பாயிண்டில் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஸோ திஸ் இஸ் y equal to x ஸ்கொயர். நான் பெனில் வரைகிறேன், ரஃப் ஹேண்டில் வரைகிறதுனால வந்து நம்மளுக்கு இப்படி வருது. நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். அண்ட் அதே மாதிரியே இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸிங் வேல்யூஸ் ஆஃப் n அப்படியே n வந்து இன்க்ரீஸ் ஆக எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு கர்வ் வந்து இப்படி ஸ்டீப்பர் ஆகிட்டே வருது. எனக்கு வந்து இப்படி இந்த பக்கமாக வந்து வருது. எனக்கு n இன்க்ரீஸ் ஆக என்னோடய y வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. n வந்து 1 2 அதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து y equal to x கியூப். இப்போ அதே மாதிரியே இப்போ y equal to x to the power 4. ஸோ இங்கே என்னது 1 2 3 4ன்றது வந்து என்னது n வேல்யூஸ். ஸோ n வேல்யூஸ் 1 2 3 4ன்னு வர எனக்கு y-ஓட வேல்யூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது as the n values increases. ஸோ இது வந்து என்னது, இட் இஸ் true for all positive values of n. இந்த கிராஃப் இந்த மாதிரி வர்றது வந்து ஸ்டீப்பர் ஆகிட்டே வர்றது வந்து எப்போது for all positive values of n அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி சம்ஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு. அதனால் வந்து நம்ம இதையும் சேர்த்து வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா பேஸ் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 1 அண்ட் y equal to b of x இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஸோ சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு. என்னன்றது வந்து நம்ம பார்ப்போம். என்னென்னா டொமைன் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து r தான் வந்து இருக்கும். அதாவது ஆல் ரியல் நம்பர்ஸ். ரேஞ்ச் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா r+, அதாவது ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அண்ட் அடுத்தது வந்து மூணாவது ஃபீச்சராக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் வாட் எவர் இட் இஸ். மூணாவது பாயிண்ட் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த பாயிண்ட் 0,1 இஸ் ஆல்வேஸ் ஆன் த கிராஃப் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அண்ட் அப்படின்னா என்னது 0,1 இஸ் ஆல்வேஸ் ஆன் த கிராஃப்னா இப்போ வந்து இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு மாறிட்டே வரும். ஆனால் இந்த 0,1 நீங்கள் மார்க் பண்ணுறோம்ல, இது வந்து மாறவே மாறாது. ஏன்னா இப்போ வந்து நான் y equal to 10 power xன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு
இப்போ y equal to x value 0. இங்கே 0,1 என்னது x value 0, y வந்து 1. அப்போது எனக்கு 10 to the power 0 வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும், 1 தான் வரும். இதே y equal to e power xன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போது y equal to e power 0 which is also 1 and y equal to b power xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து எனக்கு என்ன வரும், b power 0 which is also 1. ஸோ நான் வந்து anything to the power 0 will be 1. ஸோ அப்போ 0,1 வந்து எப்போவுமே it will be on the graph அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது ஃபீச்சராக, நாலாவது பாயிண்ட், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் is ever increasing as we move from left to right. The graph rises above. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும் போது, லெஃப்ட்ன்றது இங்கே அண்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகும் போது என்ன ஆகுது, த கிராஃப் ரைசஸ் அபவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கேயும் பார்த்தோம்னா என்ன ஆகுது, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு மூவ் ஆகும் போது என்ன ஆகுது, த கிராஃப் ரைசஸ் அபவ். இதுவுமே வந்து த கிராஃப் ரைசஸ் அபவ். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஃபார் வெரி லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன், என்ன பார்த்தோம், y ஈக்குவல் டு 10 to the power -1ன்னு வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து என்னது 1/10 வந்து 0.1. அடுத்தது நம்ம எங்கே என்ன பார்த்தோம், அடுத்தது வந்து y 10 to the power -2க்கு நான் என்ன சொன்னேன், 0.01 வரும் அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் வந்து y ஈக்குவல் டு 10 to the power -3 நம்ம 1/1000, அப்போனா வந்து 0.001 வரும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீசிங் வேல்யூஸ் இது மாதிரி வர வர என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபார் வெரி லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது வந்து உங்களுக்கு புக்கில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 127ல் நியூ எடிஷன் புக்கில் வந்து இது இருக்குது. நியூ எடிஷன் புக்கில் 127 பேஜ், 126 127 பேஜில் வந்து இருக்கும். நியூ எடிஷன் புக்கில் டெஃபினிஷன் 3க்கு கீழே வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை தான் வந்து நம்ம இப்போது லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம 5th பாயிண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ வெரி லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இதுதான் எக்ஸ். எக்ஸுக்கு வந்து வெரி லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூஸ்னால் -5 போக போக வந்து இன்க்ரீசிங் வேல்யூஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். -5 -6 -7 இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இஸ் வெரி க்ளோஸ் டு 0. அதாவது இங்கே என்ன ஆகும்னா இது வந்து 0க்கு க்ளோஸாக வருமே தவிர்த்து இட் வில் நாட் மீட் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த செகண்ட் குவாட்ரண்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன ஆகுது, த கிராஃப் அப்ரோச்சஸ் எக்ஸ் பட் நெவர் மீட்ஸ் இட். அதாவது இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை அப்ரோச் பண்ணி வருமே தவிர்த்து எதுக்கு, நெகட்டிவ் வேல்யூஸ். அதாவது y ஈக்குவல் டு எனி பேஸ் வேல்யூ, அது வந்து நம்ம எடுத்து எழுதும் போது -5 இருக்கட்டும் -7 இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா 0.0000 1 2 அந்த மாதிரி போகுமே தவிர்த்து இட் வில் நாட் மீட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது தான் வந்து 5th பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து என்னது ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்துக்கலாம் ஃபார் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த டொமைனோ ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கணும். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் டு த பேஸ் 10 வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காமன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து வரும். அண்ட் exponential function to the base e, இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தட் இஸ் y ஈக்குவல் டு e பவர் எக்ஸு, இது வந்து y ஈக்குவல் டு 10 பவர் எக்ஸ். இது வந்து நம்ம காமன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து நேச்சுரல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸோ இது வரைக்கும் தான் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்றது பார்க்கலாம். ஸோ லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ லெட் பி கிரேட்டர் தேன் 1 be a real number. We say logarithm of a to base b is x. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, logarithm of a to the base b is x அப்படின்னா logarithm of a to the base b is x அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ பேஸ் b இதை வந்து எப்படி சொல்லலாம்னா logarithm of a to the base b is x அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 cube ஈக்குவல் டு 8 அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து இதை வந்து நம்ம லாகில் எப்படி எழுதுவோம், ஸோ log 8 to the base 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்து எழுதுவோம். அதாவது நம்மளுக்கு இங்கே பவரில் வருதுல்ல, அது வந்து இங்கே நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்கும். அண்ட் log 8 to the base 2 is 3 அப்படின்றது தான் வந்து அர்த்தம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயர் வந்து என்னது 9. இது வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் வந்து நம்ம எழுதுவோம் 3 ஸ்கொயர் 9 அப்படின்ட்டு. அப்போ வந்து இது என்னது log 9 to the base 3 வந்து 2. அண்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் த exponential function is said to be logarithmic functions. இப்போ logarithmic function வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஸோ இங்கே log a to the base b equal to x அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே b அப்படின்றது தான் வந்து என்னது பேஸ், அண்ட் இங்கே வந்து x அப்படின்றது வந்து என்னது அவுட்புட். அதாவது நம்ம இங்கே எக்ஸ்பொனென்ஷியலில் வந்து அப்படியே மாற்றி பார்த்துருப்போம். இங்கே x அப்படின்றது தான் வந்து இன்புட்டு, y வந்து அவுட்புட்டு. ஆனால் இங்கே x வந்து அவுட்புட்டு அண்ட் நம்மளுக்கு y வந்து இன்புட்டாக வந்து இருக்கும். நான் இன்னுமே வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸில் எழுதுகிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸில் பார்த்தோம்ல, ஸோ இதையே வந்து நான் லாகில் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் இன்னுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நான் இந்த எக்ஸாம்பிளை வந்து எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், y ஈக்குவல் டு b ஆஃப் x வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்னது b வந்து பேஸ் அண்ட் x அப்படின்றது வந்து என்னது இன்புட். ஸோ இதோட அப்போ இது டொமைன் வந்து என்னவாக இருந்தது, ஃபுல்லாக வந்து ரியல் நம்பர்ஸ். அண்ட் y அப்படின்றது வந்து இங்கே அவுட்புட்டாக வந்து இருந்தது. அண்ட் இங்கே வந்து என்ன வந்தது ஆர், இது வந்து ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும் r ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மட்டும் வந்துச்சு. இப்போ இதே வந்து லாகுக்கு வந்து எழுதுகிறோம். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா log y to the base b equal to x. இது அப்படியே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இங்கே வந்து என்னவாக இருக்கும், இங்கே பேஸ் வந்து அதே தான் b தான் வந்து பேஸு. அப்போது அடுத்தது இன்புட்டாக வந்து இங்கே இன்புட்டாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா y. ஸோ இங்கே வந்து டொமைன் வந்து என்னவாக இருக்கும் r ப்ளஸ்ஸாக மட்டும்தான் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அண்ட் அவுட்புட்டாக இருக்கிறது வந்து என்னது x. இது வந்து ரேஞ்சு அண்ட் இட் வில் பி ஆல் ரியல் நம்பர்ஸ். அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அதில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த 5 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோமோ, ஸோ இதுலேயுமே வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we cannot make a meaningful definition. இது வந்து பேஜ் நம்பர் 128 வந்து கொடுத்துருக்காங்க. நியூ எடிஷன் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 128 கொடுத்துருக்காங்க. We cannot make a meaningful definition of logarithm of non-positive numbers
hence the domain of log function is r plus. நம்ம இங்கே வந்து டொமைன் வந்து என்னென்னு எழுதணும், டொமைன் ஃபார் த லாக் ஃபங்க்ஷன் வந்து ஆர் ப்ளஸ்ன்னு எழுதணும். அதுக்கு வந்து அவங்க ரீசன் சொல்கிறாங்க, மீனிங்ஃபுல் வேல்யூஸ் வந்து கிடைக்காது நான் பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு, அதனால டொமைன் ஃபார் லாக் வந்து என்னவாக இருக்கும், ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த லாக் ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும், இட் வில் பி ஆல் ரியல் நம்பர்ஸாக வந்து இருக்கும். அப்படியே பார்த்தாவே தெரியும், இட் வில் பி இன்வர்ஸ். இங்கே அப்படியே இங்கே டொமைனில் வர்றது இங்கே வந்து ரேஞ்சில் வரும், இங்கே ரேஞ்சில் வர்றது இங்கே டொமைனில் வரும். அண்ட் அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், 0.0,1ன்னு பார்த்துருப்போம். எதில் நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது the point 1,0 is always on the graph அப்படின்னு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு, ஃபார் லாக் ஃபங்க்ஷன். இது வந்து இந்த பாயிண்ட் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கணும். the point 1,0 is always on the graph of the log function. இதுக்கும் வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கிராஃபை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு கிராஃப் இப்படி வரும். அண்டு நம்மளுக்கு வந்து லாகுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். அதுதான் வந்து 1,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் 1,0 அப்படின்னா, ஸோ இப்போ வந்து லாக் இங்கே வந்து ஈயாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து பேஸ் வந்து ஈயாக இருக்கட்டும், இல்லை 10ஆக இருக்கட்டும், ஸோ எது வேணாலுமே இருக்கட்டும். இங்கே நான் இ பார் எக்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கேயும் வந்து இ பார் எக்ஸ், இங்கேயும் வந்து பேஸ் ஈயாவே வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது எனி திங், அதாவது இங்கே வந்து என்னது, இது எக்ஸ் கம்மா ஒய், எக்ஸ் வந்து 1. ஸோ அப்போது லாக் இ இங்கே வந்து 1 வந்து இட் வில் பி 0. அதனால தான் இப்போ வந்து நம்ம இங்கே எக்ஸ் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா ஒய் வேல்யூ கண்டிப்பாக 0வாக தான் வந்து இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஒய் வேல்யூ 1ஆக இருக்கும். அதனால தான் இங்கே 0,1 அண்ட் இது வந்து 1,0. ஸோ இங்கே பேஸ் வந்து ஈயாக இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் சரி, இல்லை பியாக இருந்தாலும் சரி, ஸோ எனி பேஸு, ஆனால் 1ன்னு வந்துச்சுன்னா இட் வில் பி 0 ஒன்லி. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்டில், the point 1,0 is always on the graph of the log function அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4th பாயிண்ட், the log function is ever increasing as we move from left to right, the graph rises above. So leftல இருந்து right வந்து நம்ம மூவ் ஆகும்போது graph வந்து என்ன ஆகுது, it rises above. So இது வந்து 4th point. next வந்து 5th point, for x very near to 0, for x values very near to 0, the value of log x can be made lesser than any given real number. In other words, the 4th quadrant, the graph approaches to y-axis but never meets it. நம்ம அதில் வந்து என்ன பார்த்தோம், கிராஃப் வந்து x-axis அப்ரோச் பண்ணி வரும், ஆனால் வந்து மீட் ஆகாது. நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் போயிட்டே இருக்குமே தவிர 0.000102 அந்த மாதிரி வருமே தவிர்த்து கரெக்டாக x-axisல 0 வந்து மீட்டே ஆகாது. அதே மாதிரி தான் வந்து லாகுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் வெரி நியர் டு 0, எக்ஸ் வேல்யூஸ் வந்து 0க்கு ரொம்ப நியராக இருந்தாலுமே லாக் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாகும், அது வந்து கம்மியாயிட்டே வருமே தவிர்த்து ஒய்க்கு அப்ரோச் பண்ணி தான் வரும், ஆனால் ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணாது. இங்கே எப்படி எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணாது, இட் அப்ரோச்சஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ் பட் நெவர் மீட்ஸ். அதே மாதிரியே இங்கே வந்து இட் அப்ரோச்சஸ் டு ஒய் ஆக்சிஸ், இது வந்து லாகுக்கு, பட் இட் நெவர் மீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 6th பாயிண்ட், இங்கே வந்து பிக்சரில் நம்ம இந்த பிக்சர் வந்து பேஜ் நம்பர் 128ல் 5.11 ஃபிகர் இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இட் கிவ்ஸ் த பிளாட் ஆஃப் y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அண்ட் y ஈக்குவல் டு e power y equal to xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. It is of interest to observe that two curves are the mirror images of each other reflected in the line y equal to x. அதாவது இதுவும் சரி இந்த லைனும் சரி பார்த்தோம்னா mirror images மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. The two curves are the mirror images of each other reflected in the line. இந்த லைன் வந்து என்னது y equal to x.
இந்த லைன் y ஈக்குவல் டு எக்ஸுக்கு இது ரெண்டும் மிரர் இமேஜஸாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 6 பாயிண்ட்ஸு. இதில் வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் 5 பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் ஃபார் லாக் வந்து பார்க்கலாம். ஃபார்முலாஸ் ஃபார் log function. So log of mn to the base e. So இது வந்து எப்படி எழுதலாம்? log m plus log n. And அடுத்தது log m square to the base e அப்படின்னு இருந்துச்சுன்னா log m into m அப்படின்னு வரும். So this can be written as log m plus log m. இது வந்து 2 log m to the base e அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு எழுதணுன்னா log m to the power n. ஸோ அப்போ n log m to the base eன்னு வந்து வரும். ஸோ தேர்ட் ஃபார்முலா log m by n. ஸோ புக்கில் வந்து வேறு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எது வேணாலும் வந்து எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ log m to the base e minus log n to the base e. And fourth one, so log e to the base e will be 1 or log எது வேணாலும். இங்கே பேஸும் நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டுமே சேமாக வரும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன வரும், அவுட்புட் வந்து 1ஆக தான் வந்திருக்கும். ஸோ பேஸும் இன்புட்டும் ஒன்னாக இருந்துச்சு, சேமாக இருந்துச்சுன்னா அதாவது ஏன்னு இருந்ததுன்னா இட் வில் பி 1. அது எது அவுட்புட் எது இன்புட் அப்படின்றதும் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். Exponential and log functions. So first one, so d by dx of e power x, it will be e power x. And அடுத்தது வந்து d by dx of log x will be 1 by x. And இங்கே வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் ரூல் அண்ட் கோஷன்ட் ரூல் இது எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செயின் ரூலும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.